மனுஷனோட பரிமாண வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் நன்றிகள், வணக்கம். ஒரு அதிசயம் உங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது தெரியாமே உணராமே நீங்க குழந்தை வளர்க்குறீங்கன்றது தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. உங்க குழந்தைக்கு முதல்ல பிறந்த உடனே யார் பால் குடிக்க சொல்லி கொடுத்தாங்க, குழந்தைக்கு யார் பால் வேண்டான்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு அறியாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இயற்கையோ அல்லது கடவுளோ, நீங்க யாரை நம்புறீங்களோ, இதுக்கு பேர் ப்ரீ ப்ரோக்ராம்டு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனா பிறந்தவன் இதெல்லாம் செய்யணும், தன்னை அறியாமையே அவன் செய்வான் அப்படின்றத இன்னைக்கு நியதி. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்குறப்போ ஒரு அருமையான அறிவியல் ஆராய்ச்சி ஒன்று மேன்செல்லா அப்படின்ற ஒரு டாக்டர் பண்ணாங்க. ஸோ இந்த மேன்செல்லான் டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவை நீங்கள் கொடுக்குறப்போ 8 தடவை கொடுத்தீங்கன்னா தான் 9வது தடவை குழந்தை அதை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மதர்ஸ் என்கிட்ட வர்றப்போ, சார் அடுத்த வாரம் வேலைக்கு போகிறேன், அடுத்த மாதம் வேலைக்கு போகிறேன் சார், குழந்தைக்கு அதுக்குள்ளே ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரொம்ப அவசரத்தோடு தான் வர்றாங்க பாதி நேரம். அது தவறு கிடையாது, ஏன்னா உங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஆனால் குழந்தைக்கு நீங்கள் உணவு சாப்பிட அல்லது கொடுக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் மிக சாந்தமாக, மிக பொறுமையாக குழந்தைக்கு உணவு ஊட்ட ஆரம்பிச்சிங்கன்னா தான் குழந்தை ஏற்றுக்கும். ஸோ இந்த 8 தடவை கொடுத்த உணவை 9வது டைம் ஏற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை முயற்சி பண்ணணும்னு பாருங்கள். ஒவ்வொரு தாயும் ஒரு கஜினி முகமது மாதிரி ஆனீங்கன்னா மட்டும்தான் இது நடக்கும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தாய்மார்கள் உணவுகளை குழந்தை சாப்பிட ஆரம்பித்த உடனே இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதே உணவை திரும்ப 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 கொடுக்கறதுனால குழந்தைங்க அடுத்த நிமிஷம் இந்த ஃபுட்டை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன உணவுகள் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பும் சோறும் நம்ம ஊரில் ஒரு அடிப்படையான அருமையான உணவு. மொதல் டைம் கொடுக்குறப்ப குழந்தை சாப்பிடாது. ஸோ நெக்ஸ்ட் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் உப்பு போட்டு கொடுன்னுவாங்க. ஒரு வயசுக்கு கீழே நான் உப்பு போட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னாலுமே நிறைய பேர் கேட்கறது கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, நெய் போடுவாங்க. ஸோ இப்போ குழந்தை நெய்யோட சோறும் பருப்பும் சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டி ஜெயிச்ச கதை தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லா டைமும் அதே கொடுப்பாங்க. ஸோ குழந்தை அதை சாப்பிட்டு 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 சலிச்சு போய் ஒரு ஸ்டேஜில் குழந்தை அந்த ஃபுட்டை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே தான் பிரச்சனை தொடங்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையுமே நெய்யோட வாடை இருந்துச்சுன்னா குழந்தை உடனே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது நீங்கள் ஃபுட்டு கொடுக்காம சேலஞ்ச் பண்ணாமல் ஒரே ஃபுட்டை மறுபடியும் திரும்பி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஆக்சுவலாக பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதம் பீட்ரூட் சாப்பிட்ட குழந்தை அடுத்த மாதம் ஏன் பீட்ரூட் சாப்பிடலன்னா, ஒன்று பீட்ரூட்டை ஓவர் டோஸ் அதிகமாக கொடுத்து குழந்தைய போர் அடிக்க வச்சிடுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம பீட்ரூட் கொடுத்துட்டு இன்னொரு காயை மறுக்கிறப்ப தான் பிரச்சனை வருது. இது காமனான ஒரு ஃபுட்டில் வரும். எது தெரியுங்களா, தயிர் சாதம். தயிர் சாதம்ன்றது நம்ம ஊரில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான உணவு. தமிழர் உணவு பாரம்பரியத்தில் ரொம்ப அழகாக வச்சுருந்தீங்கன்னா, உணவில் கடைசியாக தான் தயிரே கொடுப்போம். தயிர் கடைசியாக கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு உண்ட ஒரு பெருமிதம், ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் வர்றது தான் ஆக்சுவலாக தயிர் சாதத்தோட மகிமை. ஸோ அந்த தயிர் சாதம் நீங்கள் முதலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தை என்ன பண்ணுறீங்களா, லபக்குன்னு முழுங்கிட்டு, குழந்தை முழுங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தயிர் சாதம் தன்னுடைய ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு 3 வேளையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதில் ஜெயிச்ச சந்தோஷத்தில் அம்மா, உணவு கொடுத்த நிம்மதியில் பாட்டி, வீட்டில் குழந்தை சாப்பிட்ட ஆனந்தத்தில் தாத்தான்னு சொல்லி குடும்பமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஸ்டேஜில் குழந்தை என்ன பண்ணோம், அழகாக ஆப்ரேஷன் தயிர் சாதம்னு ஒரு ஸ்ட்ரைக்கை போடும். தயிர் சாதம் நான் சாப்பிட மாட்டேன், எந்த ஃபுட்டும் நான் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு தான் படம் எல்லாமே கதி கலங்கி பின்னாடி ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓடுற சமயத்தில் தான் டாக்டரோட உதவி தேவைப்படும். நாங்கள் என்னங்க பண்ணுவோம், நாங்கள் பாவம். ஏன்னா நீங்கள் குழந்தைய ப்ரீ ப்ரோக்ராம்டாக பண்ணாமல் திடீர்னு குழந்தைய டாக்டர்கிட்ட கூப்பிட்டு குழந்தை சாப்பிடல அப்படின்னு சொன்னீங்கன்னா பசி மருந்து வேலை செய்யாது. ஏன்னா குழந்தை அங்கே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுது. குழந்தை ஆக்சுவலாக பசி இல்லாமல் கிடையாது. தனக்கு பிடித்த உணவு கொடுங்க அப்படின்னு, இல்லை பிடிக்காத உணவு அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொல்லி குழந்தை மறுக்கிறது தான் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கான தான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். 6th மந்தில் ஆரம்பிக்கிற உணவு பழக்கங்கள் 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வெரைட்டி இஸ் த கீ. முக்கியமாக குழந்தைங்களுக்கு பல விதமான உணவு அறுசுவையை அறிமுகப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உணவோட அருமை மகிமை குழந்தைக்கு தெரிஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பிக்குங்கிறதுக்கு தான் இந்த பதிவு பண்ணுறது. ஸோ மனசு விட்டு போகிறது முக்கியம் கிடையாது, முயற்சி விட்டு போகிறது தான் பிரச்சனை. ஸோ தயவு செய்து பார்த்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களும் இந்த உணவு பழக்கத்தில் சிறப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி 6 மாதத்தில் ஆரம்பிக்கிற பழக்கம் 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனை வராது, சந்தோஷம் மிகையோடும் அப்படின்றது உறுதிமொழியாக நான் சொல்கிறேன். இத்தனை வருஷமாக இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கான்செப்ட் தயவுசெய்து யோசித்து செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. நன்றி. நான் உங்கள் டாக்டர் தனசேகர். இது எஸ்எஸ்எல் கேர் சேனல். தொடர்ந்து கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வாரம் கட்டாயம் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.